வெல்கம் பயல ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ் அண்ட் ரெஸ்பெக்டபுள் பீப்புள் டு மை சேனல்ஸ் ரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வியூவர்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது 11th உயிரி விலங்கியல் பாடத்திட்டத்தில் 2வது லெசன் பார்த்துட்டு இருக்கிறோம். 2வது லெசனோட பேர் பார்த்தீங்கன்னா விலங்குலகம், இங்கிலீஷில் கிங்டம் அனிமல்னு சொல்லுவோம். இந்த லெசன் இன்றைக்கி நம்ம விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் எதிர்பார்த்துருக்க தலைப்பேர்னு பார்த்தீங்கன்னா வகுப்பு ஊர்வன, கிளாஸ் ரெப்டிலியா. வாங்களோட தலைப்புக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு பார்த்தீங்கன்னா 2.4.8 வகுப்பு ரெப்டிலியா. சரிங்களா? இந்த ரெப்டிலியா அப்படின்னா ஊர்வனன்னு சொல்லுவோம். அப்போ வகுப்பு ஊர்வன, சரிங்களா? கிளாஸ் ரெப்டிலியா. ஸோ எந்தெந்த விலங்குகளெல்லாம் நிலத்தில் ஊர்ந்து செல்கிறதோ அந்த விலங்குகளை ஊர்வன அப்படின்னு சொல்லுவோம். ஊர்வனன்னு நம்ம நேரடியாக சொல்ல முடியாது, கூட முதுகெலும்பு தொடரும் இருக்கணும். முதுகெலும்பு தொடரும் கூடிய ஊர்ந்து செல்லக்கூடிய விலங்குகளை ரெப்டிலியா, ஊர்வன என்ற வகுப்பில் வைக்கலாம். வாங்க அதை பற்றி பார்க்கலாம். லத்தீனில் ரெப்ரே அல்லது ரெப்டம் அப்படின்னா ஊர்வனன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அது க்ரீப் ஆர் கிராவல் அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான ஊர்வன இனங்கள் தரையில் வாழக்கூடியவை. சரிங்களா? எல்லாம் முக்கால்வாசியான ஊர்வன இனங்கள் தன்னுடைய வாழ்நாளுடைய பெரும்பகுதி என்ன பண்ணுது, தரையிலேயே கழிக்கிறது. ஆக பெரும்பாலானவை தரையில் வாழக்கூடியவை. ஸோ இந்த ஊர்வன இனத்தின் உடலானது தோலினால் போர்த்தப்பட்டுள்ளது. ஊர்வன இனத்தின் உடலானது தோல். அந்த தோலுடைய சிறப்பு என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஊர்வன இனத்தின் உடலானது உலர்ந்த, அதாவது தண்ணியே இல்லாமல் உலர்ந்த, ட்ரையாக இருக்கக்கூடிய உலர்ந்த உறுதியான நல்ல ஸ்ட்ராங்கான தோலால் மூடப்பட்டுள்ளது. சரிங்களா? தோலால் மூடப்பட்டுள்ளது. கூடவே தோலின் புறப்படலத்திலிருந்து உருவான செதில்களும், தோலில் புறப்படலம் இருக்குது. எபிடெர்மிஸ், எண்டோடெர்மிஸ், மீசோடெர்மிஸ்னு பார்த்தீங்க இல்லையா? அந்த தோலினுடைய புறப்படலத்திலிருந்து உருவாகிய செதில்கள், சொறி சொறியாக இருக்கு இல்லைங்களா? இப்போ உடக்காயை தொட்டிங்கன்னா சொறி சொறியாக இருக்கும் ஓனான், அந்த சொறி பேர் செதில்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அந்த தோலின் தோலில் காணப்படக்கூடிய புறப்படத்திலிருந்து உருவாகி வந்த செதில்களும் கூடவே சிறு சுவாச தகடுகளும் கொண்ட அமைப்புகளாக தோல் விளங்குகிறது. சிறு சுவாச தகடுகளும் கொண்ட அமைப்பாக அது விளங்குகிறது. 2வது தோல் முடிஞ்சது. அடுத்து இதயத்துக்கு வருவோம். இதயம் சில முக்காவாசியான ஊர்வன இனங்களில் 3 அறைகளை கொண்டது. ஆனால் முதலைகளில் மட்டும், குரோக்கடைலில் மட்டும் 4 அறைகள். சில குரோக்கடைல் ஒன்றை மட்டும் 4 அறைகள் அப்படிங்கிற தலைப்பில் வைக்கணும். மீதமுள்ள அனைத்து ஊர்வன இனங்களையும் 3 அறைகள் கொண்டவை. அதாவது மேலே 2 அறைகள், கீழே ஒரு, மேலே வலது அறைகள், இடது அறைகள், கீழே ஒரே ஒரு வென்ட்ரிக்கிள், பொது வென்ட்ரிக்கிள். ஆனால் முதலையில் பார்த்தீங்கன்னா 4 அறைகள். மேலே வலது அறைகள், வலது வென்ட்ரிக்கிள், கீழே வலது அறைகள், இடது அறைகள், கீழே 2 அறைகள், வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள். இந்த மாதிரி 4 அறைகளை கொண்டது. சரிங்களா? இப்படி இதையும் போட்டிங்கன்னா, சரிங்களா, இது வலது ஆரிக்கிள், இது இடது ஆரிக்கிள், இது பொதுவான வென்ட்ரிக்கிள். சரிங்களா? இந்த மாதிரி இந்த 2 சேம்பர், மேலே 2 அறைகள், கீழே ஒரு அறை, இந்த மாதிரி 3 அறைகள் இருந்தால் சரிங்களா, 3 அறை உயிரிகள். சரிங்களா? 3 அறைகளை கொண்டு இதயம் கொண்டது. ஆனால் குரோக்கடைல் என அழைக்கக்கூடிய அந்த முதலைகளில் 4 அறைகள். அப்போ இடையில இன்னும் ஒரு அறை. சரிங்களா? வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இந்த மாதிரி முதலைகளில் மட்டும் 4 அறைகள். ஸோ மீதமுள்ள ஊர்வன இனத்தில் 3 அறைகள் மட்டுமே காணப்படுகிறது. ஸோ எனினும் முதலைகளில் 4 முழுமையான அறைகளை கொண்ட இதயம் காணப்படுகிறது. ஸோ இந்த வகுப்பை சேர்ந்த விலங்குகள் உடல் வெப்பம் மாறும் ஆம்னியோட்டுகள் ஆகும். உடல் வெப்பம் மாறும்னா இப்போ சூழ்நிலை, அது எந்த சூழ்நிலை மண்டலத்தில் வாழுதோ அந்த சூழ்நிலை மண்டலத்தில் வெப்பநிலை மாறும்போது அதற்கேற்றவாறு தன்னுடைய உடல் வெப்பநிலை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒன்றா சற்று வெப்பநிலை உயர்த்தும், இன்னும் சற்று வெப்பநிலையை குறைக்கும். சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு தன்னுடைய உடல் வெப்பநிலை மாற்றக்கூடிய விலங்குகளை உடல் வெப்பம் மாறும் விலங்குகள், பாய்க்ளோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்போம். சரிங்களா? சரிங்களா? கூடவே இவைகள் ஆம்னியோட்டுகள். ஆம்னியோட்டுகள் அப்படின்னா இவைகளுடைய கரு வளரும்போது, இந்த உயிரிகளின் கரு வளரும்போது அந்த கருவை
பாதுகாப்பதற்காக கரு வளரும்போது கருவை பாதுகாப்பதற்கான 3 உறைகள் உருவாகும். ஆம்னியான், கோரியான், ஆலன்டைஸ். இது கரு உறைகள்னு சொல்லுவோம். கருவை பாதுகாக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய பாதுகாப்பு அம்சங்கள் ஆம்னியான், கோரியான், ஆலன்டைஸ். அப்போ அந்த ஆம்னியானுங்கிற உரை இருக்கிறனால இந்த உயிரினங்களை ஆம்னியோட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆம்னியோட்டுகள் ஆகும். இவ்வகைப்பை சேர்ந்த விலங்குகள் உடல் வெப்பமாறு மற்றும் ஆம்னியோட்டுகள். பெரும்பாலான ஊர்வன விலங்குகள் ஓடு கொண்ட முட்டைகளை இடுகின்றன. சரிங்களா? முக்கால்வாசியான ஊர்வன இனங்கள் ஓடு கொண்ட. சரிங்களா? அதில் ஓடு இருக்கும், சுற்றி என்ன இருக்குது, ஓடு இருக்குது. ஓடு கால்சியம் கார்பனேட் என்ற பொருளாக்கப்பட்ட ஓடு இந்த உயிரினங்கள் இருக்குது. நல்லா வெள்ளைக்கார கெட்டியாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? நம்ம கோழி முட்டை பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த எஸ்எஸ் அதே மாதிரி. சரிங்களா? சற்று கடினமான ஓடுடைய முட்டைகளை இடுகின்றன. அது கிளிடாய்க். சரிங்களா? ஓடு கொண்ட முட்டைகளை இடக்கூடிய உயிரினங்களை கிளிடாய்க் எக்குன்னு சொல்லுவோம். கரு வளர்ச்சியின் போது 3 உரைகள், கரு உரைகள் ஏற்கனவே சொன்னேன். ஆம்னியான், ஆலன்டாய்ஸ், கோரியான். கரு உணவுப்பை போன்ற கருசூழ் படலங்கள், கருசூழ் உரைகள். கருவை சூழ்ந்து கருவி பாதுகாக்கக்கூடிய அந்த உரைகள், கருவி பாதுகாக்கக்கூடிய அந்த படலங்கள், கருசூழ் படலங்கள். மெயின் 3: ஆம்னியான், கோரியான், ஆலன்டைஸ். பூரா கரு உணவுப்பை. கரு உணவுப்பைங்கிறது பை போன்ற அமைப்பு. அதுக்குள்ளே கரு உணவு இருக்கும். மஞ்சக்கருன்னு சொல்லுவீங்களே கோழி முட்டையில், அந்த கரு உணவு மஞ்சக்கரு இருக்கும். அந்த கரு தான் அந்த உயிரிக்கு உணவு. அந்த கரு வளரும்போது அந்த உணவத்தை எடுத்து சாப்பிட்டு கரு உணவுப்பை. இந்த மாதிரி உரைகள் இதில் காணப்படுகிறது. பெரும்பாலானவை யூரிக் அமிலத்தை கழிவுப் பொருளாக வெளியேற்றுகிறது. ஏற்கனவே நான் சொன்னேன். பொதுவாக உங்களுக்கு இந்த கழிவுநீக்க மண்டலத்தை பற்றி பல தகவல் தெரிஞ்சுருப்பீங்க. அதாவது கழிவுநீக்க பொருள்களின் அடிப்படையில் அதை 3ஆக பிரிச்சிருப்பாங்க. சில உயிரினங்கள் அம்மோனியாவை வெளியேற்றும், அதாவது அம்மோனியா என்ற நைட்ரஜன் கழிவை வெளியேற்றும். ஸோ அந்த உயிரினங்களை அம்மோடெலிக் அப்படின்னு சொல்லணும். சில உயிரினங்கள் யூரிக் அமிலம்னு சொல்லுவோம். சரிங்களா? சற்று அமிலத்தன்மையாக இருக்குது. கோழிகள் பார்த்துக்கலாம், கோழியினுடைய அந்த எச்சம் இருக்கு இல்லைங்களா, கோழியினுடைய எரு, கோழியினோட கழிவு பார்த்துருக்கீங்களா, தண்ணி மாதிரி இருக்கு இல்லைங்களா. ஸோ அது என்ன சொல்லுவோம், யூரிக் அமிலம். அது மாதிரி இந்த ஊர்வன இனங்களில் பார்த்திங்கன்னா யூரிக் அமிலத்தை வெளியேற்றுகிறது. அதை யூரிக்கோ டெலிக் அப்படின்னு சொல்லுவோம். சில உயிரினங்கள் தன்னுடைய கழிவுப் பொருட்கள் யூரியான்னு சொல்லுவோம். நம்மளாம் யூரியா அப்படிங்கிற தலைப்பில் வர்றோம். யூரியாவை வெளியேற்றினா சரிங்களா, யூரியோ டெலிக்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கழிவுப் பொருட்களை வெளியேற்றதன் அடிப்படையில் அந்த உயிரினங்களை கொஞ்சம் வகைப்படுத்தலாம். ஸோ இந்த ஊர்வன இனங்களுடைய கழிவுப் பொருள் பார்த்திங்கன்னா யூரிக் அமிலம். அப்போ யூரிக்கோ டெலிக் என்ற அமிலத்தில் என்ற பெயரை பெறுகிறது. யூரிக்கோ டெலிக். யூரிக்கோ அப்படின்னா யூரிக் அமிலம், டெலிக்னா அது சுற்றுச்சூழலை சுட்டி காட்டுறது. 2வது சிறுநீரகம், கிட்னி. சிறுநீரகமானது மெட்டானெஃப்ரிக். ஓகே, மெட்டானெஃப்ரிக் அப்படின்னா, ஏன்னா கிட்னியில் சிறுநீரகத்தில் ஏற்கனவே நான் 3 வகைகள் சொன்னேன். ப்ரோனெஃப்ரிக் வகை, மீசோனெஃப்ரிக் வகை, 2வது மெட்டானெஃப்ரிக் அப்படின்னு 3 வகைகள் இருக்குன்னு சொன்னேன். இந்த ப்ரோனெஃப்ரிக்ங்கிறது பழங்காலத்து சிறுநீரகம். அதுலேருந்து கொஞ்சம் வளர்ச்சி பெற்றது மீசோனெஃப்ரிக். மெட்டானெஃப்ரிக்ங்கிறது இன்றைய நவீன காலத்தில் உயிரினங்கள் கொண்டுள்ள வளர்ச்சி அடைந்த நன்கு முதிர்ச்சி பெற்ற சிறப்பான வேலை செய்யக்கூடிய கிட்னி, அதாவது சிறுநீரகம்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல கிட்னி உள்ளே பார்த்திங்கன்னா நன்கு வளர்ச்சி பெற்ற நெஃப்ரான்கள் செயல்படும் அளவாக செயல்படும். அந்த நெஃப்ரான்கள் தான் அந்த கழிவுப் பொருட்களை பிரித்து வெளியேற்றுகிறது. சரிங்களா சத்திரியன்? ஸோ அப்போ இந்த ஊர்வன இனங்களில் சிறுநீரகம் மெட்டானெஃப்ரிக் உயர்ந்த வகை சிறுநீரகங்களை பெற்றுள்ளன. அதே சமயத்தில் ஆண் பெண் உயிரிகள் தனியானவை. ஆண் உயிரிகள் தனியாக வாழும், பெண் உயிரிகள் தனியாக வாழும். ஆண் உயிரிகள் ஆண் இனப்பெருக்க மண்டலமும், பெண் உயிரிகள் பெண் இனப்பெருக்க மண்டலமும் காணப்படும். ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக வாழ்கின்றன. அதே மாதிரி உட்கருவுறுதல் நடைபெறுகிறது. சரிங்களா? பெண் உயிரின் உடம்புக்கு உள்ள கருவுறுதல் நடைபெறுகிறது. விந்து செல்லும் அண்ட செல்லும் இணைதல் நிகழ்ச்சி பெண் உயிரின் உடம்பின் உள்பகுதியில் வைத்துக்கொள்ள, சரிங்களா, உடலின் உள்ளே நடந்தால் அதை என்ன சொல்லுங்கள், உட்கருவுறுதல் என்கிறோம். சரிங்களா? ஸோ இவ்வாறு நடைபெற்றாலும் கூட இந்த விலங்குகள் அனைத்தும் முட்டையிடக்கூடியவை. என்ன பண்ணுங்கள், முட்டை வைக்கும். அனைத்துமே முட்டை போடக்கூடிய விலங்குகள். எடுத்துக்காட்டு கிலோனின்னு சொல்லுவோம், நீராமை. கிலோனி அப்படின்னா நீராமை. சரிங்களா? அதுக்கடுத்தது டெஸ்டிடோ நிலாமை. ஹெமிடாக்டைலஸ். சரிங்களா? ஹெமிடாக்டைலஸ்னால் வீட்டுப்பள்ளி. சரிங்களா? ஹோம் லிசார்ட். கெமிலியான் அப்படின்னா பச்சோந்தி. கேலோட்டஸ் அப்படின்னா ஓணான், உடக்காயி. ட்ராக்கோ அப்படின்னா பறக்கும் பள்ளி. குரோக்கடிலஸ் அப்படின்னா முதலை.
நச்சு பாம்புகள் தெரியும், நாஜா நாஜா, பங்காரஸ் கண்ணாடி விரியன், வைப்ரா கட்டு விரியன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரியன் பாம்பு எல்லாமே பாம்புகள் பள்ளியை இது எல்லாமே ஊர்வன இனத்தில் வருது. சரிங்களா? ஸோ இந்த சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நாகப்பாம்பு கொடுத்துருக்குது, ட்ராக்கோ பறக்கும் பள்ளி கொடுத்துருக்குது, முதலை கொடுத்துருக்குது, பச்சோந்தி இருக்குங்களா? ஸோ இதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டுகள் ஊர்வன இனத்திற்கு. பாருங்களேன் எப்படி இருக்கு. இது போக இன்னொரு எடுத்துக்காட்டும் கொடுத்துருக்குது. ஆமைகள் பாருங்கள், கடலாமை இதெல்லாம் பாரு, கடாமை நிழலாமை. இது கடலாமை. கடலாமைகள் பெரும்பாலும் நீரில் அல்லது நீருக்கு அருகில் கழிக்கின்றன. நீர் பக்கத்துலேயே வாழக்கூடியது கடலாமைகள். மேலோடு சரிங்களா, கராபேஸ்ன்னு சொல்லுவோம். மேலோடுகள் பக்கவாட்டில் சற்று தட்டையாகி பட வடிவம் பெற்றுள்ளது. பெரும்பாலும் துடுப்பு போன்ற கால்களை கொண்டுள்ளன. இதில் பாருங்கள் நில ஆமைகள், இது நிலத்தில் வாழும். நில ஆமைகள் பெரும்பாலும் வாழ்நாளை நிலத்தில் கழிக்கின்றன. மேலோடு கராபேஸ் கோபுர வடிவம், டோம் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். வடிவமானது விரல்களுக்கு இடையே சிறிய குட்டையான வளைந்த கால்களை கொண்டுள்ளது. விரல்களுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சரிங்களா, குட்டையான வளைந்த கால்களை கொண்டுள்ளது. புரிஞ்சுங்களா? ஸோ இன்றைக்கி இந்த வகுப்பு முடிஞ்சுது. ரெப்டிலே நிறைய தகவல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். தேங்க்யூ.